அவங்க முதல்ல மாமா கிட்ட சொல்லட்டும், அப்புறம் மாமா வீட்ல சொல்லட்டும், அப்புறம் என்ன நடக்கும்? அப்படியே மேல தாளத்தோட பூர்ண கும்பம் வச்சு இவள வந்து கூட்டு போயிருவாங்களே. அவங்கதான் ஈவு இறக்கமே இல்லாதவங்களாச்சே. ஆஹா, இதான் வாய்ப்புன்னு நாங்களே கூட்டு போய் இவள விட்டுட்டு வந்துறதா நல்லது. எங்க போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அதனால எல்லாருமே ஹர்ட் ஆயிருக்காங்க. இப்ப நீங்க போய் அக்காவை விட்டியன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னா கேட்க மாட்டாங்க. முதல்ல நடந்ததை பத்தி தான் பேசுவா, அப்புறம் மறுபடியும் சண்டை வரும், வார்த்தை தடிக்கும். தேவையா அதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இல்ல இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அங்க போய் நான் பேச வேண்டிய விதத்துல நானே பேசி மயில விட்டுட்டு வந்துடுறோம். மாமா ப்ளீஸ் மா, நான் பேசுறேம்மா ப்ளீஸ். சரி பேசு. ஆனா கடைசியில உன்னை மட்டும் அவங்க கூட்டிட்டு போகாம இருக்கட்டும், அப்புறம் தெரியும் அந்த பாக்கியம் யாருன்னு. முதல்ல என் பொண்ணை மட்டும் தான் துரத்துனாங்க, இப்போ வயித்துல புள்ளக்காரிய துரத்திட்டாங்கன்னு எல்லாரையும் நார் அடிச்சிருவேன். ஏங்க எப்பவுமே கோவமாவே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மயிலக்கா நல்லா வாழணுங்கிற எண்ணத்தை விட அங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அந்த எண்ணம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, வீட்டுக்கு குழந்தை வரப்போது, முதல் குழந்தை, சந்தோஷமா இருக்கலாம்ல.